ஒரு வெடிப்பு ஏற்பட்டுள்ளது. சோதமியை சட்டப்பூர்வமாக்கும் நாடுகளில் நெதர்லாந்து, பெல்ஜியம், கனடா, ஸ்பெயின், தென்னாப்பிரிக்கா, நார்வே, ஸ்வீடன், போர்ச்சுகல், ஐஸ்லாந்து, அர்ஜென்டினா. நேற்று இரவு டென்மார்க், உருகுவே இவை அனைத்தும் 2000ஆம் ஆண்டுக்கு பிறகு வந்தவை. இவை அனைத்தும் பல காலத்திற்கு முன்பே இருந்த நாடுகள். ஆனால் இதுவரை அவர்கள் ஓரினச் சேர்க்கையை சட்டப்பூர்வமாக்கவில்லை. ஏனெனில் நாம் முடிவின் காலத்தில் இருக்கிறோம். ஆமென். பிரான்ஸ், பிரேசில், இங்கிலாந்து, ஸ்காட்லாந்து, லக்சம்பர்க், அயர்லாந்து, அமெரிக்க ஐக்கிய நாடுகள், ஏன் அமெரிக்க வெள்ளை மாளிகை கூட ஓரினச் சேர்க்கைக்கு ஆதரவாக மாறிவிட்டது. இன்றைய தொகுப்பில் மறுமலர்ச்சி, மனந்திரும்புதல் மற்றும் இறுதிக்கால தயார்நிலை குறித்து டாக்டர் ஷேயன் ஓ. கானர் வலியுறுத்திய விவிலிய கருத்துக்களால் ஈர்க்கப்பட்ட ஒரு சக்திவாய்ந்த செய்தியை நாம் ஆராய்வோம். வேத வசனங்களை தீர்க்கதரிசனங்களுடன் ஒப்பிட்டு ஒரு முக்கியமான கேள்வியை கேட்போம். வரப்போகும் நிகழ்வுகளுக்கு நாம் உண்மையிலேயே தயாராக இருக்கிறோமா? ஆனால் இறுதி வரை என்னுடன் இருங்கள், ஏனெனில் பல கிறிஸ்தவர்கள் கவனிக்கத் தவறிய ஒரு விவிலிய உண்மையை நான் பகிர்ந்து கொள்வேன். நீங்கள் அட்வென்டிஸ்ட் குளோபல் நியூஸ் பார்த்து கொண்டிருக்கிறீர்கள். நீங்கள் புதியவர் என்றால் தயவுசெய்து சந்தா செலுத்தி அறிவிப்புகளை இயக்கவும். அப்போதுதான் முக்கியமான விவிலிய தீர்க்கதரிசன அப்டேட்களை நீங்கள் தவறவிட மாட்டீர்கள். ஆரம்பிப்போம். தயாராகுதல். ஆய்வுக்காக. வேதாகமத்தில் நான் எந்த கோணத்தில் பார்த்தாலும் ஒரே முடிவுக்குத்தான் வருகிறேன் என்று உங்களிடம் கூறினேன். ஒவ்வொரு தீர்க்கதரிசனமும் நாம் முடிவின் காலத்தில் இருக்கிறோம் என்ற அதே முடிவையே சுட்டிக்காட்டுகிறது. வேதாகமத்தில் நான் எங்கு திரும்பினாலும் அதே முடிவைத்தான் அடைகிறேன். தேவன் மனிதகுலத்திற்கு கொடுத்த காலம் முடிந்துவிட்டது. தற்போது சாதாரண நேரம் முடிந்துவிட்டது. நாம் கூடுதல் நேரத்தில் இருக்கிறோம். அதாவது நடுவர் தனது வாட்சை பார்த்து கொண்டு விசில் ஊதத் தயாராக இருக்கிறார். எந்த நேரத்திலும் அவர் விசில் ஊதுவார். போதகரிடம் உள்ள சபையில் நாம் எங்கே இருக்கிறோம் என்பதை நீங்கள் புரிந்து கொள்ள வேண்டும் என்று நான் விரும்புகிறேன். தீர்க்கதரிசனம் சொல்வது இதுதான். அதனால்தான் மக்களை தயார்படுத்த நான் இவ்வளவு ஆர்வமாக இருக்கிறேன். நான் சொல்லவில்லை என்று நீங்கள் சொல்ல முடியாது. வெளிப்படுத்துதல் புத்தகத்தில் 7 சபைகள் உள்ளன. அதை பற்றி நான் உங்களிடம் சொன்னது நினைவிருக்கிறதா? ஆம், 8 அல்ல. எத்தனை? 7. இந்த 7 சபைகளும் இயேசு சபையை விட்டுச் சென்ற காலத்திலிருந்து அவர் மீண்டும் வரும் காலம் வரை தேவனுடைய மக்கள் கடந்து செல்லும் 7 ஆன்மீக நிலைகளை குறிக்கின்றன. இது போதகரிடம் உள்ள சபையா? நன்று. சொல்லப்போனால் இறையியலாளர்கள் நாம் ஏற்கனவே 6ஐ கடந்துவிட்டோம் என்பதை உறுதிப்படுத்தியுள்ளனர். நாம் இப்போது கடைசி சபையில் இருக்கிறோம். கடைசி சபை எது? லவோதிக்கேயா. நாம் இப்போது அங்கேதான் இருக்கிறோம். நமக்கு பிறகு சபை இல்லை, அதாவது நாமே கடைசி. போதகரிடம் உள்ள சபை நாமே கடைசி. முடிந்தது. அது முடிந்துவிட்டது. அந்த தீர்க்கதரிசனத்தை நீங்கள் தவறவிட்டிருந்தால் நான் சொன்ன மற்றொரு விஷயம் இதோ. வெளிப்படுத்துதலில் 7 முத்திரைகள் உள்ளன. அதை பற்றி நாம் மற்றுமொரு இரவில் பேசினோம். ஒவ்வொரு முத்திரையும் பூமியில் நடக்கும் முக்கியமான நிகழ்வுகளை குறிக்கிறது. இயேசு சபையை விட்டுச் சென்றது முதல் அவர் மீண்டும் வந்து அதை சந்திக்கும் காலம் வரை. 7 முத்திரைகள். பூமியில் நடப்பவை எவை என்பதை அறிய பரலோகத்தில் எந்த முத்திரை திறக்கப்படுகிறது என்பதை குறிக்கும் 7 காலங்கள். அவற்றையெல்லாம் நாம் ஏற்கனவே கடந்து வந்துவிட்டோம் என்று நான் உங்களிடம் அன்றே சொன்னேன். இப்போது நாம் இந்த முத்திரையின் கடைசி பகுதிக்கு வந்துவிட்டோம். 6வது முத்திரையில் பூமியில் நடக்க வேண்டிய 5 நிகழ்வுகளைப் பற்றி நான் உங்களிடம் ஏற்கனவே கூறியிருக்கிறேன். அதன் பிறகு இந்த முத்திரை முடிவுக்கு வரும். அவற்றில் 4 ஏற்கனவே நடந்துவிட்டன. பெரிய நிலநடுக்கம் ஏற்கனவே நடந்துவிட்டது. சூரியன் கருமையாக மாறியது ஏற்கனவே நடந்துவிட்டது. சந்திரன் இரத்தமாக மாறியது ஏற்கனவே நடந்துவிட்டது. வானத்திலிருந்து நட்சத்திரங்கள் விழுந்தன என்பதும் ஏற்கனவே நடந்துவிட்டது. இன்னும் ஒரு தீர்க்கதரிசனம் மட்டுமே நிறைவேற வேண்டியுள்ளது. வானம் ஒரு சுருளைப் போல சுருங்கிவிடும் என்று பைபிள் சொல்கிறது. சபை என்னோடு இருக்கிறதா? நாம் இந்த ஒரு விஷயத்திற்காகத்தான் காத்திருக்கிறோம். நடக்க வேண்டிய 5 நிகழ்வுகள் 4 முடிந்துவிட்டன. கடைசி நிகழ்விற்காக காத்திருக்கிறோம். வானம் திறக்கப்படும்போது அது எப்போது நடந்தாலும் உங்களை அது ஆச்சரியத்தில் ஆழ்த்தும். நான் என்ன சொல்ல வருகிறேன் என்று உங்களுக்கு புரிகிறதா? அவற்றில் 4 ஏற்கனவே நடந்துவிட்டன. ஏய், பொறுங்கள். நாம் காத்திருக்கிறோம். கடைசி நிகழ்வு நடந்து 193 ஆண்டுகள் ஆகிவிட்டன. இன்னும் நாம் காத்திருக்கிறோம். இது எப்போதோ நடந்திருக்க வேண்டும். தேவன் நீண்ட காலத்திற்கு முன்பே வந்திருக்க வேண்டும். எங்கு நடந்தாலும் சரி, அது உங்களை பிடிக்கும். ஒரு டாக்ஸியின் பின்புறத்தில் இருக்கலாம். அவ்வளவுதான்.
உங்கள் வாழ்க்கையை சீர்செய்து கொள்ளுங்கள் என்று சொல்வதுதான் எனது வேலை. தயாராகுங்கள். உங்கள் இதயத்தை ஆண்டவரிடம் ஒப்படையுங்கள். ஞானஸ்நானம் பெறுங்கள். பரலோகத்தில் உங்கள் பெயர் எழுதப்பட்டிருப்பதை உறுதி செய்யுங்கள். ஏனென்றால் எந்த நேரத்திலும் இயேசு வரலாம். இதோ ஒரு போதகருடன் ஒரு சபை. உலகம் இதுவரை கண்டிராத மிக வேகமான மாற்றங்களை சந்தித்து வருகிறது. வரலாறு தேவன் குறித்த முடிவை நோக்கி நகர்கிறது என்பதை பைபிள் தீர்க்கதரிசனம் நமக்கு நினைவூட்டுகிறது. நிறைவேறிய ஒவ்வொரு தீர்க்கதரிசனமும் தேவனுடைய வார்த்தை நம்பகமானது என்பதற்கான சான்றாகும். இன்றைய மிகப்பெரிய ஆபத்து உலகம் மாறுவது மட்டுமல்ல. தீர்க்கதரிசன நிகழ்வுகள் தொடர்ந்து நடந்து கொண்டிருக்கும்போது பல கிறிஸ்தவர்கள் ஆன்மீக ரீதியாக சோம்பேறியாக இருப்பதுதான். எங்களுடன் இருங்கள், ஏனெனில் நம் தலைமுறையை ஏன் இயேசு லோத்தின் நாட்களோடு ஒப்பிட்டார் என்பதையும் அந்த ஒப்பீடு இன்று ஏன் முன்னெப்போதையும் விட மிகவும் பொருத்தமானது என்பதையும் நாம் காண்போம். இதோ இன்னொன்று மீண்டும் முடிவை சுட்டிக்காட்டுகிறது. இதோ இன்னொன்று இயேசு அத்திமரத்தின் உவமையை கூறினார். அத்திமரத்தின் உவமையை கற்றுக்கொள்ளுங்கள். அதின் கிளைகள் இளமையாகி இலைகள் துளிர்க்கும்போது கோடைக்காலம் சமீபமென்று உங்களுக்கு தெரியுமல்லவா. வசனம் 33 இல் அவர் கூறுகிறார், அப்படியே நீங்களும் இவைகளையெல்லாம் காணும்போது வாருங்கள், என்னோடு சேர்ந்து வாசியுங்கள். நீங்கள் இவைகளையெல்லாம் காணும்போது அது சமீபமாயிருக்கிறதென்று அறியுங்கள். இரட்டை மேற்கோள் குறி. அவர் அத்துடன் நிறுத்தியிருக்கலாம், ஆனால் அது எவ்வளவு சமீபமானது என்று விளக்க வாசற்படியிலே இருக்கிறது என்று கூறுகிறார். அதாவது தேவன் வரப்போகிறார் என்று அர்த்தம். சபை என்னோடு இருக்கிறதா? நன்று. நீங்கள் இவைகளை காணும்போது நாம் வாசற்படியிலே இருக்கிறோம் என்பதை அவர் சொன்ன அடையாளங்கள் யாவை? ஒரு நீண்ட பட்டியல் உள்ளது. நான் அந்த பட்டியலை வாசிக்கிறேன், நீங்கள் அவைகளை காண்கிறீர்களா என்று சொல்லுங்கள். சபை என்னோடு இருக்கிறதா? ஆம் ஆம். சபையில் உள்ளவர்களே, சபை மக்கள் வழிந்தோடுகிறார்கள். நான் அந்த பட்டியலை வாசிக்கிறேன், நீங்கள் அவைகளை காண்கிறீர்களா என்று சொல்லுங்கள். ஆன்லைனில் பார்க்கின்றவர்களே, நீங்கள் எங்கிருந்து பார்த்தாலும் நான் பட்டியலை வாசிக்கிறேன். அவைகளைக் கண்டால் நீங்கள் இன்று ஞானஸ்நான தொட்டியில் இருக்க வேண்டும். சபை என்னோடு இருக்கிறதா? நன்று. எனவே கர்த்தர் கூறுகிறார், அந்த விஷயங்கள் என்ன? முதலில் சபைகளின் பெருக்கம். கூகுள் என்னிடம் 45,000 வெவ்வேறு சபைகள் இருப்பதாக சொல்கிறது. இப்போதெல்லாம் திரும்பும் இடமெல்லாம் ஒரு சிறிய சபை இருக்கிறது. உண்மையில் மக்கள் பசியாக இருக்கும்போது ஒரு தம்புரவை எடுத்துக்கொண்டு 2 பாடல்களை பாடி சபை வைக்கிறார்கள். காணிக்கையை வாங்கிவிட்டு போய்விடுகிறார்கள். எல்லோருக்கும் ஒரு சபை இருக்கிறது. இந்த தீர்க்கதரிசி அந்த தீர்க்கதரிசி, இந்த பிஷப் அந்த பிஷப். சபை என்னோடு இருக்கிறதா? சூப்பர் மார்க்கெட்டில் இருக்கும் கார்ன்பிளேக்ஸை விட சபைகள் அதிகமாக இருக்கின்றன. இயேசு சொல்கிறார், இதை பார்த்தால் நான் வாசற்படியிலே இருக்கிறேன். இதோ இன்னொன்று யுத்தங்கள். தேசத்திற்கு எதிராக எழுதல். அதை நீங்கள் பார்த்தீர்களா? நான் வாசற்படியிலே இருக்கிறேன். இதோ இன்னொன்று பஞ்சங்களும் உணவு தட்டுப்பாடும். விதை இல்லாத பழங்கள் குறித்து அன்று இரவு பேசினோம். நீங்கள் பஞ்சத்திற்கு வழிவகுக்கிறீர்கள். இயேசு அது வரும் என்கிறார். நீங்கள் அதை கண்டால் நான் வாசற்படியிலே இருக்கிறேன். இதோ இன்னொன்று கொள்ளை நோய்கள். கொள்ளை நோய் என்றால் என்னவென்று தெரியுமா? கோவிட்-19, புற்றுநோய் மற்றும் எபோலா போன்ற நோய்கள். உங்கள் சபை என்னோடு இருக்கிறதா? எல்லோரும் இப்போது எபோலா வரப்போவதை பற்றி பயப்படுகிறார்கள். நீங்கள் இந்த விஷயங்களை கண்டால் வாசற்படியிலே. இதோ இன்னொன்று பூகம்பங்கள். இவை வாசற்படியில் இருப்பதை நீங்கள் கண்டீர்களா? இதோ இன்னொன்று அதிகரிக்கும் குற்றம் மற்றும் வன்முறை. அல்லேலூயா. என்னோடு பேசுங்கள். மான்செஸ்டரில் இதை கண்டீர்களா? நான் வாசலில் இருக்கிறேன். சட்டமின்மையும் அக்கிரமமும். யாரும் சட்டத்தை மதிப்பதில்லை. அதை நீங்கள் பார்த்திருக்கிறீர்களா? நான் வாசலில் இருக்கிறேன். காலநிலை மாற்றம், வெள்ளம், நிலநடுக்கங்கள், சுனாமிகள் மற்றும் சூறாவளிகள். இங்கே வாருங்கள். மெலிசா சூறாவளி. ஜமைக்காவில் இதை பார்த்திருக்கிறீர்களா? நான் வாசலில் இருக்கிறேன். ஓரினச் சேர்க்கையின் மீள்வருகை. ஜமைக்காவில் இதை பார்த்திருக்கிறீர்களா? நான் வாசலில் இருக்கிறேன். இருந்தாலும் சிலர் இதன் அவசரத்தை உணர்வதில்லை. நான் ஒரு பைத்தியக்காரனைப் போல உணர்கிறேன். பாலியல் புரட்சி. நான் வாசலில் இருக்கிறேன். இயேசு நான் அல்ல. நான் அல்ல. இயேசு சொல்கிறார், நீங்கள் இதைக் கண்டால் பரலோகத்தில் என்ன நடக்கிறது என்பதை நீங்கள் அறிய வேண்டும். பரலோகத்தில் என்ன நடக்கிறது? நான் வாசற்படியில் இருக்கிறேன். வெளியே வர. அதனால்தான் ஆண்டவரிடம் உங்கள் இதயத்தை ஒப்படைக்க மக்களை அழைக்கிறேன். சபை என்னுடன் இருக்கிறதா? அதற்காகத்தான் நாம் சபை வைத்திருக்கிறோம். இப்போது கவனிங்க, இது ஆச்சரியமாக இருக்கிறது. இயேசு சொன்ன நீண்ட அடையாள பட்டியலில் அவர் போதுமான அளவு கருணையுள்ளவர். இதைப் பற்றி வாரத்தில் பேசினோம். அவர் போதுமான அளவு கருணையுள்ளவர். ஒரு நல்ல கணித ஆசிரியரைப் போல சில அடையாளங்களை நமக்கு சொல்ல அவர் கருணையுள்ளவர். அவற்றை கேட்கும்போது கவலைப்படாதீர்கள், ஏனெனில் அது முடிவல்ல. ஆனால் அவர் ஒன்றை மட்டும் தனியாகச் சொல்கிறார். அவர் சொல்கிறார், நீங்கள் பூமியில் வாழும்போது அந்த அடையாளத்தைக் கண்டால் அதுவே முடிவைக் கொண்டுவரும் என்பதை அறிந்து கொள்ளுங்கள்.
சபை பிரசங்கியுடன் இருக்கிறதா? இதோ அது மத்தேயு 24ஆம் அதிகாரத்தின் 6ஆம் வசனம். என்னுடன் வாசியுங்கள். நீங்கள் எதை கேட்பீர்கள்? யுத்தங்களின் செய்திகள். யுத்தங்களும் யுத்தங்களின் செய்திகளும். நீங்கள் கலங்காதபடி எச்சரிக்கையாயிருங்கள். இவைகளெல்லாம் சம்பவிக்க வேண்டியதே, ஆனாலும் முடிவு இன்னும் வராது. அது 6வது வசனம். 14வது வசனத்திற்கு வரும்போது கதை மாறுகிறது. ராஜ்யத்தினுடைய இந்தச் சுவிசேஷம் பூலோகமெங்கும் சாட்சியாக பிரசங்கிக்கப்படும். அப்போது என்ன நடக்கும்? அப்போது முடிவு வரும். ஆகவே இயேசு சொல்கிறார், இவை உங்களுக்கு தெரியும், கவலைப்பட வேண்டாம். ஆனால் இதை பார்த்தால் என்னுடன் இணையுங்கள். இவற்றை நீங்கள் பார்த்தால் கவலைப்படாதீர்கள். உங்களுக்கு சிறிது காலம் இருக்கிறது. ஆனால் இதை பார்த்தால் இது என்னவென்றால் கவனிங்க. இது நடக்கும்போது நீங்கள் உயிரோடு இருந்தால், இதுதான் கடைசி திரை, இதுதான் முடிவு. அதாவது இதற்கு பிறகு வேறு அடையாளம் இல்லை, பிறகு முடிவு வரும். எது அது? அது என்ன அடையாளம்? சுவிசேஷம் உலகம் முழுவதும் ஒவ்வொரு தேசம், இனம், மொழி மற்றும் மக்கள் மத்தியிலும் பிரசங்கிக்கப்படுவது. வேதாகமம் முழுவதிலும் ஒவ்வொரு பெரிய தெய்வீக தீர்ப்புக்கும் முன்பு தேவன் ஒரு எச்சரிக்கையை அனுப்பினார். வெள்ளத்திற்கு முன்பு அவர் நோவாவை அனுப்பினார். நினிவே அழிவிற்கு முன்பு அவர் யோனாவை அனுப்பினார். எருசலேமின் வீழ்ச்சிக்கு முன்பு அவர் தீர்க்கதரிசிகளை அனுப்பினார். அதேபோல் கிறிஸ்துவின் வருகைக்கு முன்பு வெளிப்படுத்துதல் ஒரு இறுதி உலகளாவிய பிரகடனத்தை விவரிக்கிறது. ஒவ்வொருவரும் மனந்திரும்ப வேண்டும் என்று தேவன் விரும்புகிறார். அவருடைய எச்சரிக்கைகள் அவருடைய கிருபையின் வெளிப்பாடுகள். கிருபை இன்னும் கெஞ்சிக் கொண்டிருக்கும்போது நாம் செவிசாய்ப்போமா? கிறிஸ்துவின் வருகைக்காக காத்திருக்கும்போது விசுவாசிகள் செய்யும் மிகப்பெரிய தவறுகளில் ஒன்றை அடுத்து நாம் ஆராயப் போகிறோம். வருக சகோதரரே. ஒரு விபத்து அல்ல என்று நான் உங்களிடம் அன்றிரவு சொன்னேன். தேவன் இதை கவனிக்காதபடி இருக்க இது மிகவும் பெரியது. என்பது ஏதோ ஒரு ஆய்வகத்தில் நடந்த விபத்து அல்ல. என்பது திட்டத்தின் ஒரு பகுதி. வாருங்கள், உங்களில் சிலருக்கு புரியவில்லை. உங்களுக்கு புரியும் வகையில் நான் சொல்கிறேன். என்பது மனிதனால் ஏற்பட்ட விபத்து அல்ல என்று உங்களிடம் கூறுகிறேன். ஒரு தெய்வீக நோக்கத்திற்காக தேவன் கோவை அனுமதித்தார். சபை பிரசங்கியாரிடம் இருக்கிறதா? என்னை கவனியுங்கள். அதேபோல் அவர் கேட்டார், ஏன் தேவன் இவ்வளவு மோசமான ஒன்றை அனுமதித்தார்? மனிதகுமாரன் மகிமைப்படுவதற்காக லாசரு மரிப்பதை தேவன் அனுமதித்தார் என்று வேதாகமம் சொல்கிறது. தேவன் ஒரு காரணத்திற்காகவே கோவை அனுமதித்தார். அது என்னவென்று உங்களுக்கு தெரியுமா? வந்தபோது முதலில் செய்தது என்னவென்றால் தேவாலயங்களை மூடியதுதான். ஆமென். அன்று நாம் இதை பற்றி பேசினோம் அல்லவா? ஆம். தேவாலயங்கள் மூடப்பட்டன. பெரிய தேவாலயம், ஆயிரக்கணக்கான மக்கள் கூடும் அந்த பெரிய தேவாலயங்கள், அவை மூடப்பட்டன. இல்லை, தவறு 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 தவறு. சபை மூடப்படவில்லை, தேவாலய கட்டிடம் மூடப்பட்டது. எனவே இப்போது நற்செய்தியை தேவாலய கட்டிடத்திலிருந்து எடுத்து எங்கே கொண்டு சென்றது? இணையத்திற்கு. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். சபை என்னுடன் இருக்கிறதா? இப்போது அது இணையத்தில் இருப்பதால் நற்செய்தி உலகம் முழுவதும் பரவுகிறது. உங்கள் வாழ்நாளில் கடைசி தீர்க்கதரிசனத்தை நிறைவேற்றுகிறது. நீங்கள் வீட்டில் அமர்ந்திருக்கும்படி. ஆமென். நீங்கள் இருக்கும் இடத்தில் ஓய்வாக இருங்கள். இந்த தொடரை பார்ப்பவர்களின் பட்டியலை நான் பார்க்கிறேன். ஒண்டாரியோ, கனடாவில் உள்ளவர்கள், பிலிப்பைன்ஸில் உள்ளவர்கள், துபாயில் உள்ளவர்கள் மற்றும் பிற மத்திய கிழக்கு நாடுகளில் உள்ளவர்கள். ஆப்பிரிக்கா, தென்னாப்பிரிக்கா, கென்யா, கானா மற்றும் உலகம் முழுவதும் உள்ள மக்கள் லட்சக்கணக்கான மைல்கள் தொலைவில் தங்கள் வீடுகளில் அமர்ந்து ஆமென் என்கிறார்கள். நீங்கள் ஆமென் என்று சொல்லும்போது இயேசு இந்த நற்செய்தி உலகம் முழுவதும் பிரசங்கிக்கப்படும் என்று சொன்னபோது அது சாத்தியமாகவில்லை. ஆனால் இப்போது அது சாத்தியம். ஏனென்றால் இப்போது அது நடப்பதைக் கண்டால் நான் மற்றொன்று
நாம் இறுதி காலத்தில் இருக்கிறோம் என்பதை உணர்த்தும் அடையாளம். ஓரினச் சேர்க்கையின் எழுச்சி. இதனை பற்றி நாம் நேற்று இரவு பேசினோம் அல்லவா? ஆமாம், 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 ஆமாம். ஆனால் சகோதரர்களே, இயேசு மீண்டும் சொல்கிறார், நீங்கள் நரகத்திற்குச் சென்றால் அது உங்கள் பொறுப்புதான், ஏனெனில் பைபிள் எச்சரிக்கைகளால் நிறைந்துள்ளது. பில், இதை உங்களால் தவறவிட முடியாது. இதை உங்களால் தவறவிட முடியாது. இதோ இன்னொன்று. அப்படியே யாருடைய நாட்களில் இருந்தது போல, லோத்து, அவர்கள் உண்டார்கள், குடித்தார்கள், வாங்கினார்கள், விற்றார்கள், நட்டார்கள், கட்டினார்கள். இதனை பற்றி நாம் நேற்று இரவு பேசினோம். ஆனால் லோத்து சோதோமை விட்டு வெளியேறிய நாளில் வானத்திலிருந்து நெருப்பும் கந்தகமும் பெய்து அவர்கள் அனைவரையும் அழித்தது. இதோ பவர் பாயிண்ட். வசனம் 30. எல்லோரும் வாசியுங்கள், எல்லோரும் வாசியுங்கள். மனுஷகுமாரன் வெளிப்படும் நாளில் அப்படியே இருக்கும். அது என்ன? இயேசு சொல்கிறார், நான் திரும்பி வரும் நாளில் உலகம் முழுவதும் ஓரினச் சேர்க்கை இருக்கும். சோதோமை போலவே. இரட்டை மேற்கோள்குறி. சோதோமை போலவே. சோதோமின் நாட்கள் திரும்பி வந்துவிட்டன. இயேசு வாசலில் இருக்கிறார். சபை என்னுடன் இருக்கிறதா? நேற்று இரவு நான் உங்களுக்கு காட்டினேன், ஒரு வெடிப்பு உள்ளது. சோதோமி முறையை சட்டப்பூர்வமாக்கும் நாடுகள்: நெதர்லாந்து, பெல்ஜியம், கனடா, ஸ்பெயின், தென்னாப்பிரிக்கா, நார்வே, ஸ்வீடன், போர்ச்சுகல், ஐஸ்லாந்து, நேற்று இரவு அர்ஜென்டினா, டென்மார்க், உருகுவே. இவை அனைத்தும் 2000க்கு பிறகு. இந்த நாடுகள் அனைத்தும் நீண்ட காலத்திற்கு முன்பே இருந்தன, ஆனால் இதுவரை அவர்கள் ஓரினச் சேர்க்கையை சட்டப்பூர்வமாக்கவில்லை. ஏனென்றால் நாம் இறுதி காலத்தில் இருக்கிறோம். ஆமென். பிரான்ஸ், பிரேசில், இங்கிலாந்து, ஸ்காட்லாந்து, லக்சம்பர்க், அயர்லாந்து, அமெரிக்க ஐக்கிய நாடுகள், ஏன் அமெரிக்காவின் வெள்ளை மாளிகையே ஓரினச் சேர்க்கையை ஏற்றுக்கொண்டது. சோதோம் திரும்பி வந்துவிட்டது. மக்கள் கவனியுங்கள், இயேசு சொன்னது போலவே சோதோம் திரும்பி வந்துவிட்டது. அவர் சொன்னார், நீங்கள் அதை பார்க்கும்போது நான் வாசலில் இருக்கிறேன் என்று அறியுங்கள். எல்லோரும் எனக்கு செவிசாயுங்கள். நாங்கள் இறையியலாளர்கள் பைபிளை பார்க்கிறோம், உலகம் முடியப்போகிறது என்பதற்கான ஆதாரத்தை காண்கிறோம். விஞ்ஞானிகள் பைபிளை பார்ப்பதில்லை. அவர்கள் சுற்றிலும் பார்க்கிறார்கள், அவர்களும் அதே ஆதாரத்தை காண்கிறார்கள். இதை பாருங்கள், இதை பாருங்கள். இந்த வீடியோவை நாம் திரையிடலாமா? பூமி கிரகம் 4.5 பில்லியன் ஆண்டுகால பரிணாம வளர்ச்சி. இது அனைத்தும் முடிவுக்கு வரப்போகிறது. நமக்கு தெரிந்த உலகத்தை அழிக்கும் பிரம்மாண்டமான சக்திகள் ஏற்கனவே செயல்பட்டு வருகின்றன. அறிவியல் ஆய்வாளர்கள் நம்மை பூமியின் எதிர்காலத்திற்கு ஒரு காவிய பயணத்திற்கு அழைத்துச் செல்கிறார்கள், அங்கு பேரழிவுகள் அனைத்து உயிர்களையும் துடைத்தெறிந்து நமது கிரகத்தை அழிக்கும். இது உலக முடிவிற்கான கவுண்டவுன். ஆமாம், அறிவியல் மற்றும் தீர்க்கதரிசனம் ஒன்றிணைகின்றன. நீங்கள் பைபிளை நம்பவில்லை என்றால் சரி, அறிவியல் அங்கே இருக்கிறது. கோவிட் காலத்தில் அவர்கள் சொன்னது உங்களுக்கு நினைவிருக்கலாம், அறிவியலை நம்புங்கள் என்று. ஆமாம், நான் தீர்க்கதரிசனத்தை நம்புகிறேன். ஆனால் இப்போது அவை ஒன்றிணைகின்றன. நீங்கள் எந்த திசையில் திரும்பினாலும் நாம் இறுதி காலத்தில் இருக்கிறோம் என்பதற்கான ஏராளமான சான்றுகள் உள்ளன. எனவே நான் உங்களை கேட்கிறேன், சோதனையை எதிர்கொள்ள நீங்கள் தயாரா? இறுதி காலத்திற்கான மிகச்சிறந்த தயாரிப்பு என்பது அதிக தகவல்களை வைத்திருப்பது அல்ல, அது உண்மையான மனமாற்றத்தை அனுபவிப்பதே. தாவீது சங்கீதம் 51:10 ஐ ஜெபித்தார். தேவனே, சுத்த இருதயத்தை என்னிடத்தில் சிருஷ்டியும், நிலைவரமான ஆவியை என் உள்ளத்திலே புதுப்பியும். கடவுள் வெறும் தகவலறிந்த கிறிஸ்தவர்களை மட்டும் தேடவில்லை, மாற்றமடைந்த சீடர்களையே அவர் நாடுகிறார். மறுமலர்ச்சி ஜெபத்தில் தொடங்குகிறது, அது வேதாகம படிப்பின் மூலம் வளர்கிறது. பரிசுத்த ஆவியின் வல்லமையால் கீழ்ப்படிதலின் மூலம் அது ஆழமடைகிறது. மத்தேயு காலை 11:28. வருத்தப்பட்டு பாரஞ்சுமக்கிறவர்களே, நீங்கள் எல்லாரும் என்னிடத்தில் வாருங்கள், நான் உங்களுக்கு இளைப்பாறுதல் தருவேன். இன்றும் அவருடைய கிருபை பேசிக்கொண்டிருக்கிறது.
முழு இருதயத்தோடும் அவரை தேட இதுவே ஏற்ற காலம். நாளை என்பது யாருக்கும் வாக்குறுதி அளிக்கப்படவில்லை. இந்த செய்தி உங்களுக்கு ஊக்கமளித்திருந்தால் தயவு செய்து அதை உங்கள் குடும்பம், நண்பர்கள் மற்றும் சபையினருடன் பகிர்ந்து கொள்ளுங்கள். உங்களுக்கு தெரிந்த ஒருவருக்கு இன்று இந்த நினைவூட்டல் தேவைப்படலாம். இந்த தலைமுறைக்கு கடவுளின் மிக முக்கியமான இறுதிக்கால அழைப்பு எது என்று நீங்கள் கருதுகிறீர்கள் என்பதை கருத்துக்களில் எங்களுக்கு தெரியப்படுத்துங்கள். வேதாகம தீர்க்கதரிசனங்கள், கிறிஸ்துவை மையமாக கொண்ட பிரசங்கங்கள் மற்றும் வேதாகமத்தின் பார்வையில் நடப்பு நிகழ்வுகள் உங்களுக்கு ஆசீர்வாதமாக இருந்தால் அட்வென்டிஸ்ட் குளோபல் நியூஸ்-க்கு சப்ஸ்கிரைப் செய்யுங்கள். இந்த வீடியோவிற்கு லைக் செய்யுங்கள் மற்றும் பெல் ஐகானை அழுத்துங்கள். அப்போதுதான் வருங்கால உள்ளடக்கங்களை நீங்கள் தவறவிட மாட்டீர்கள்.